மனிதர்களுக்கு துந்துபி யோகத்தை வழங்கக்கூடிய உலகில் ஒரே தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. ஒரு மனுஷனுக்கு துந்துபி யோகம் மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா, நிலையான செல்வம், அவன் நினச்சதெல்லாம் நடக்கும். மன அமைதியான வாழ்க்கையை அவனுக்கு இறுதி காலம் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றா காணப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் இங்கே வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு பக்தருக்கும் கௌதம மகரிஷி முன்னிலையில் துந்துபி யோகத்தை வழங்கக்கூடிய அமைப்பில் காணப்படுறதுனால, இந்த தலத்துக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். நேபாளில் இருக்கக்கூடிய சால கிராமத்துக்கு அடுத்தபடியாக கண்டகி தீர்த்தம் இருக்கக்கூடிய ஒரே தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கண்டகி தீர்த்தத்தை எவர் ஒருவர் பருகிறாங்களோ அவங்களுக்கு தீராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நமது ஆன்மீக யாத்திரையில் வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தலத்தில் சிறிதளவு கண்டகி தீர்த்தம் பெற்றுத்தரப்படும். இந்த கண்டகி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைத்து பருகி வரும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் நீங்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் யாராவது படுத்த படுக்கையாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த தலத்துக்கு வழிபாடு செய்து அந்த கண்டகி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய அன்பர்கள் நல்ல நிலையாக எழுந்து அமரக்கூடிய அந்த அமைப்பு கிடைக்கும். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3 சிவன் 3 அம்பாள் காணப்படுவாங்க. இந்த தலத்தில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய செல்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். நம்மளோட உடலில் ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனல் சார்பாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் 6வது ஆன்மீக யாத்திரை வருகின்ற 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலேருந்து இந்த யாத்திரை தொடங்கும். இந்த யாத்திரையில் பார்த்தோம் அப்படின்னா, ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய ஆலயங்கள், தார தோஷத்தை நீக்கக்கூடிய ஆலயங்கள், சந்திர தோஷத்தை நீக்கக்கூடிய ஆலயங்கள், நம் உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஊட்டச்சத்தையும் வழங்கக்கூடிய ஆலயங்கள், நுரையீரல் மற்றும் சுவாச கோளாறால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் அதிலிருந்து நீங்கி நல்ல வாழ்வு பெறத்துக்கு வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயம். அதே மாதிரி யமபயம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயம், தீராத நோய்களை நீக்கக்கூடிய கண்டகி தீர்த்தத்தை தரக்கூடிய ஆலயம், அதே மாதிரி திருச்சிறையில் அருள் பாலிக்கக்கூடிய சாரநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி பல்வேறு ஆலயங்களை இந்த யாத்திரையில் நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த ஆன்மீக யாத்திரை வருகின்ற 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கும். திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பி நேராக தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று அங்கே காலை உணவு எடுத்துக்கொண்ட பிறகு தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கத்திரிநத்தம் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் ஆலயத்தை நாம் முதல் தலமாக தரிசனம் செய்கின்றோம். இந்த தலம் தென் காளகஸ்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தாரதோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. மேலும் ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. தாரதோஷம் அப்படிங்கிறது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாராவது ஒருத்தர் இறந்து போய் தனியாக கஷ்டப்படுவாங்க. அவங்க மறுமணம் செய்து கொள்றதுக்கு முன்னாடி இந்த தலத்துக்கு வழிபாடு செய்து அதன் பிறகு அவர்கள் மறுமணம் செய்து கொள்ளும் பொழுது முதல் திருமணத்தில் அவங்களோட துணையை இழந்து வாழ்ன மாதிரி மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த தலம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த தலத்தை நாம் முதல் தலமாக தரிசனம் செய்ய இருக்கின்றோம். கத்திரிநத்தம் தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு பூ உலகின் ஒரே சந்திரமேடு தலமான மகிமாலை சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் தரிசனம் பண்ண இருக்கின்றோம். 3ஆம் பிறை தோன்றிய தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா இந்த சந்திரமேடு தலத்துக்கு வழிபாடு செய்யும் பொழுது சந்திர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். குறிப்பாக விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. மகிமாலை சந்திரமேடு தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு நரிக்குடி சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வரர் மற்றும் யமனேஸ்வரியை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். நேபாளில் இருக்கக்கூடிய சால கிராமத்துக்கு அடுத்தபடியாக கண்டகி தீர்த்தம் இருக்கக்கூடிய ஒரே தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கண்டகி தீர்த்தத்தை எவர் ஒருவர் பருகிறாங்களோ அவங்களுக்கு தீராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நமது ஆன்மீக யாத்திரையில் வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தலத்தில் சிறிதளவு கண்டகி தீர்த்தம் பெற்றுத்தரப்படும். இந்த கண்டகி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைத்து பருகி வரும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் நீங்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் யாராவது படுத்த படுக்கையாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த தலத்துக்கு வழிபாடு செய்து அந்த கண்டகி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய அன்பர்கள் நல்ல நிலையாக எழுந்து அமரக்கூடிய அந்த அமைப்பு கிடைக்கும். மேலும் இறுதி காலத்தில் யமபயம் நீங்கும். நம்ம உடம்புலேருந்து உயிர் பிரியறது பார்த்தோம் அப்படின்னா தூக்கத்திலேயே பிரியும். யமபயம் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. யமன் இங்கே வழிபாடு செய்ததுனால இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சாமியோட திருநாமம் யமனேஸ்வரன் என்றும் அம்பாலோட திருநாமம் யமனேஸ்வரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. யமன் தனி சன்னதியில் காணப்படுறாரு. அதே மாதிரி யமுனா வழிபாடு செய்த தலமாகவும் இந்த ஆலயம் காணப்படுது.
நேபாளுக்கு அடுத்தபடியாக கண்டகி தீர்த்தம் உள்ள சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தை வந்து நாம் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். நரிக்குடி தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு அரவூர் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வரர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ண போகிறோம். ராகு காலத்தில் பிறந்தவங்க நாகமணி, நாகராஜன், நாகராணி போன்ற பெயர்களை கொண்டவர்கள், ராகுகேது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள், நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள், வேதிபாத யோகத்தில் வந்து பிறந்த அன்பர்கள், நமது முன்னோர்களுக்கு வந்து முறையான தர்ப்பணங்கள் வந்து செய்து வழிபடாத அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம், ராகுகேது தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நலனுக்கு வந்து இந்த சனி தோஷம் வந்து நீங்கிறதுக்கு காரணமான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ராகுகேது தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அரவூரில் அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு பௌர்ணமி தோன்றிய தலமான ஒளிமதிக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரரை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த தலத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது முதுகு தண்டுவட பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். மேலும் வந்து சந்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். சந்திரனோட 27 மனைவியர்களும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்து சந்திரன் வந்து இழந்த அந்த கலையை வந்து மீண்டும் பெற காரணமாக இருந்த தலமாக இந்த தலம் வந்து காணப்படுது. மேலும் இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். ஒளிமதியில் அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு நம் உடலில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகளை நீக்கக்கூடிய செல்லூர் தலத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 சிவன் 3 அம்பாள் வந்து காணப்படுவாங்க. இந்த தலத்தில் கைலாசநாதர் சிவலிங்கம் சாலகிராம சிவலிங்கமாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்தில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய செல்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வு வந்து கிடைக்கும். அதாவது வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். நம்மளோட உடலில் வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும். மேலும் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நாகநாதரை வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்காமல் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் லிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய சட்டநாதரை வந்து வழிபாடு செய்யலாம். கோடிக்கணக்கான சித்தர்கள் இன்றும் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூமிக்கு அடியில் வந்து தவம் செய்கிறதுனால இந்த தலத்தை வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம் உடலில் வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி மருத்துவம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கருவாய் தீர்த்தத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய சாமியை வழிபாடு செய்து ஆலயத்தோட பிரகாரங்களை ஒரு முறை வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். அந்த காலத்தில் வந்து புத்திர காமஸ்கோடி யாகம் வந்து நடத்துறதுக்கு அந்த பூர்ண கும்பத்தில் வந்து நிறைக்கக்கூடிய அந்த நீர் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திலேருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களும் உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி வாடக்கூடிய அன்பர்களும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. செல்லூர் தலத்தை வந்து தரிசனம் செய்து முடித்த பிறகு மதிய உணவு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். மதிய உணவு முடித்த பிறகு சேங்காலிபுரம் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ண போகிறோம். மனிதர்களுக்கு வந்து துந்துபி யோகத்தை வழங்கக்கூடிய உலகில் ஒரே தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஒரு மனுஷனுக்கு வந்து துந்துபி யோகம் மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா நிலையான செல்வம், அவன் நினச்சதெல்லாம் நடக்கும், மன அமைதியான வாழ்க்கையை வந்து அவனுக்கு வந்து இறுதி காலம் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு பக்தருக்கும் கௌதம மகரிஷி முன்னிலையில் துந்துபி யோகத்தை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் காணப்படுறதுனால இந்த தலத்துக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு நல்ல காலம் வந்து பிறக்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த தலத்துக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து துந்துபி யோகம் கிடச்சி அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து செல்லும். அதே மாதிரி நுரையீரல், சுவாச கோளாறு, மூச்சு திணறல், வீசிங் போன்ற மூச்சு சம்பந்தமான பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மூச்சு திணறல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மருத்துவர் சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், அவர் வந்து செயற்கை சுவாசனம் வச்சுருக்காரு, இனிமேல் கடவுள் தான் அவரை வந்து காப்பாற்றணும், எங்களால் ஆன வரைக்கும் எல்லா மருத்துவத்தையும் செய்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த நோயாளிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனோட அருள்னால் பிழைத்து வந்து வரதாக வந்து சொல்லப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய 3 விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது சுவாச கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. தேங்காலிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு திருச்சேரை சென்று 108 திவ்ய தேசங்களில் ஒரு தலமான சாரநாதர் பெருமாள் ஆலயத்தை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். பஞ்சலட்சுமி தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து பெருமாள் வந்து 5 தேவியர்களோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் வந்து காவேரிக்கு வந்து இந்த தலத்தில் வந்து பெருமாள் வந்து மகனா தோன்றிய கோலத்தில் காணப்படுவார். இந்த தலத்தை ஒரு முறை நாம் தரிசனம் செய்யும் பொழுது 100 முறை காவேரியில் வந்து ஸ்நானம் செய்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். திருச்சேரையில் அருள் பாலிக்கக்கூடிய சாரநாதர் ஆலயத்தை வந்து நாம் தரிசனம் செய்து முடித்த பிறகு மாலை தேநீர் அல்லது காஃபி அருந்திய பிறகு
திருச்சி ரயில் நிலையத்தை சுமார் இரவு 9 மணி வாக்கில் வந்து நம்ம வந்து சென்றடைவோம். அதன் பிறகு பஞ்சப்பூரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் வந்து நம்ம வந்து இந்த யாத்திரைக்கு கலந்து கொண்ட பக்தர்களை வந்து நம்ம வந்து இறக்கி விடுவோம். இந்த ஒரு நாள் ஆன்மீக யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.